முடியாத காரியத்தை கர்த்தர் சொல்ல மாட்டார். அவர் கொடுமைக்காரர் அல்ல. கர்த்தர் முடியாத காரியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தந்த கட்டளைகளை என்னால் கடைபிடிக்க முடியாது. இந்த காலத்தில் யாராலும் கடைபிடிக்க முடியாது என்று சொன்னால், அதன் பொருள் கர்த்தர் கொடுமைக்காரர். அவர் கொடுக்கிற கட்டளைகளை மனிதர்களால் கடைபிடிக்க முடியாது. கர்த்தர் கெட்டவர் என்று சொல்வதற்கு சமம். அவர் நல்லவர், அன்பே உருவானவர். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல். இந்த வேத பகுதியில் கர்த்தர் மனிதனோடு செய்த உடன்படிக்கையை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். உடன்படிக்கை என்பது கர்த்தர் 10 கட்டளைகளை மனிதனிடத்தில் கொடுத்து, இந்த 10 கட்டளைகளின்படி நீ நடந்தால் என் ஜனமாக நீ இருப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ என் ஜனமாய் இருக்க வேண்டும் என்றால் இந்த 10 கட்டளைகளையும் கடைபிடிக்க வேண்டும். அதாவது ஒரு கல்லூரியில் சேர்ந்து படிக்க வேண்டும் என்றால் பள்ளி படிப்பை முடித்திருக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. இதை போல 10 கட்டளைகளை நீ கடைபிடித்தால் என் ஜனமாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி என்றால் இந்த 10 கட்டளைகளின்படி வாழ்கிறவர்களே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவார்கள். இதில் இன்னொரு காரியம் இருக்கிறது. இந்த 10 கட்டளைகளை கடைபிடிக்க முடியாது என்று சிலர் வாக்குவாதம் செய்வார்கள். இல்லை, கண்டிப்பாக முடியும். எல்லாராலும் முடியக்கூடிய காரியத்தையே கர்த்தர் நமக்கு கொடுப்பார். கர்த்தர் மனித இனத்தோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார் என்றால், ஒரு வேலையை கொடுக்கிறார், நீ இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால், அது அவர்களால் முடியக்கூடிய காரியமாக தான் இருக்கும். முடியாத காரியத்தை கர்த்தர் சொல்ல மாட்டார். அவர் கொடுமைக்காரர் அல்ல. கர்த்தர் முடியாத காரியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தந்த கட்டளைகளை என்னால் கடைபிடிக்க முடியாது, இந்த காலத்தில் யாராலும் கடைபிடிக்க முடியாது என்று சொன்னால் அதன் பொருள் என்னவென்று தெரியுமா? கர்த்தர் கொடுமைக்காரர். அவர் கொடுக்கிற கட்டளைகளை மனிதர்களால் கடைபிடிக்க முடியாது. கர்த்தர் கெட்டவர் என்று சொல்வதற்கு சமம். அவர் நல்லவர், அன்பே உருவானவர். நம் வீட்டில் சிறு பிள்ளைகள் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். ஒரு 4-5 வயது சிறு பிள்ளை இருக்கிறார். ஒரு மகள் இருக்கிறாள் என்று வைத்துக்கொள். அந்த பிள்ளையை நோக்கி ஒரு பெரிய மூட்டையை சுமந்து கொண்டு வா என்று நாம் சொல்வோமா? அந்த 5 வயது பிள்ளையால் எந்த அளவுக்கு பாரத்தை தூக்க முடியும் என்று நாம் கவனிப்போம். ஒரு சிறு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வா என்று சொல்லலாம். ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி கொண்டு வா என்று நாம் சொல்வோம். அந்த பிள்ளைக்கு 5 வயது. அந்த பிள்ளையால் அவ்வளவுதான் சுமக்க முடியும். தாகமா இருக்கிறதம்மா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா என்று நாம் சொல்வோம். ஒரு பெரிய மூட்டையை தூக்கி கொண்டு வா என்று அந்த 5 வயது சிறு பிள்ளைக்கு நாம் சொல்வோமா? நமக்கே அவ்வளவு அன்பு இருந்தால், பொல்லாத மனித இனம் நாம், நமக்கே அவ்வளவு அறிவு இருந்தால், மனம் இருந்தால், என் பிள்ளையால் இவ்வளவுதான் சுமக்க முடியும், என் பிள்ளையால் இந்த வேலையை தான் செய்ய முடியும், இதற்கு மேல் கொடுத்தால் அவளால் முடியாது என்று நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அப்படி இருக்க நம்முடைய பரம தகப்பன் மனிதனோடு உடன்படிக்கை செய்து 10 கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுதுதான் என் ஜனமாய் இருப்பாய் என்று சொன்னால், அது நம்மால் முடியாது என்று சொல்வது எவ்வளவு பெரிய ஒரு தீமையான காரியம், பாவமான காரியம். அப்படி சொல்வதே பாவம். நம் கர்த்தரை நல்லவர் அல்ல என்று சொல்வதற்கு சமம். அவர் கெட்டவர் என்று சொல்வதற்கு சமம். தயவு செய்து அப்படி சொல்லவே கூடாது. 10 கட்டளைகளை ஏன் கடைபிடிக்க முடியாது? இது யார் சொன்னது? யார் எழுதி வைத்த சட்டம்? கர்த்தர் முடியும் என்று கொடுத்திருக்கிறார். முடியாது என்று சொன்னவர் யார்? எங்கே இருக்கிறது வேத வசனம்? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் நியாய பிரமாணம் அவருடைய சிலுவை பாட்டில் முடிந்தது. 10 கட்டளைகள் அல்ல. அப்படி வேதத்தில் எங்குமே கொடுக்கப்படவில்லை. நாம ஒவ்வொன்றாக நினைத்து கொண்டு, யாராவது சொல்வதை கேட்டுக்கொண்டு நம்பி விடுவது. ஏன் வேத புத்தகத்தை படிப்பதில்லை? பைபிளை தினந்தோறும் வாசித்து முழுமையாய் பலமுறை வாசித்திருந்தால் வசனம் என்ன சொல்லுகிறது என்று நமக்கு தான் தெரிந்திருக்குமே. வசனத்தை ஒரு கடல் போல பரப்பி வைத்துவிட்டு ஏதோ 1-2
தேவையானதை 1, 2 வசனங்களை மட்டும் வைத்துக்கொண்டு, ஒரு சில வேத பகுதிகளை மட்டும் படித்துக்கொண்டு, வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தால், கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று எப்படி தெரியும்? வருடத்தில் ஒரு முறையாவது வேத புத்தகத்தை முழுமையாய் படிக்க வேண்டும். நான் சுத்தமாக என்னால் முடியாது என்றால், அல்லது 2 வருடத்தில் ஒரு முறையாவது படிக்க வேண்டும். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை தொடர்ச்சியாக தினமும் 5 அதிகாரங்களாவது படித்து பார்க்க வேண்டும். ஒரு நாளில் 1 மணி நேரம் தூக்கத்தை குறைத்துக் கொண்டு 1 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார முடியாதா? நமக்கு பிரியமான காரியங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எத்தனை மணி நேரம் செலவழிக்கிறோம்? செல்போனில் எத்தனை மணி நேரம் செலவழிக்கிறோம்? டிவியில் எத்தனை மணி நேரம் செலவழிக்கிறோம்? மற்ற உறவினர்கள் வந்துவிட்டால் 1 மணி நேரம் அவர்களோடு பேசுவதில்லையா? அந்த வாஞ்சை இருக்க வேண்டும். கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார்? வேத வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாழ்க்கையில் நாம் நடக்கிற நம்முடைய வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடக்கும்போது, இதை குறித்து கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார் என்ற கேள்வி நமக்குள் வர வேண்டும். ஒரு பிள்ளைக்கு திருமணம் செய்கிறார்கள் என்றால், திருமண காரியத்தை குறித்து கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார்? திருமணமானவர்கள், புதிதாய் திருமணம் ஆயிருக்கிறார்கள். அவர்களை குறித்து கர்த்தர் அவர்கள் மனதில் எழும்ப வேண்டும். திருமண வாழ்க்கையை குறித்து கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார்? ஒரு குடும்பம் என்றால் பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பெரியோர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இதையெல்லாம் கர்த்தர் என்ன சொல்லிக் கொடுத்திருக்கிறார் என்று நம் மனதில் கேள்வி எழும்ப வேண்டும். அதற்கான விடை பைபிளில் இருக்கிறது. வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளுக்கும் பதில் கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். அந்த 10 கட்டளைகளின் விளக்கம் தான் முழுமையான பைபிளும். 10 கட்டளைகளை விளக்கமாக பெரிய புத்தகமாக எழுதி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 10 கட்டளைகளில் அடங்காத காரியம் எதுவுமே இல்லை. எந்த சம்பவத்தை எடுத்தாலும் 10 கட்டளைகளுக்குள் அடக்கி விடலாம். 10 கட்டளைகளின் விரிவாக்கமே வேத புத்தகம். அதை முழுமையாய் படித்து தெரிந்து வேத புத்தகத்தை கடைபிடித்து நம் வாழ்க்கை வாழும்போது வாழ்க்கை சுலபமாகும். வேத வசனத்தை படிப்பதும் அதன்படி வாழ்வதும் சுலபமான வாழ்க்கை முறை. ஏனென்றால் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்கிறோம், அதன்படி வாழ்வது மிக மிக சுலபம். ஃபார்முலா தெரிந்த கணக்கு போடுவது போல, ஃபார்முலா தெரியாமல் தவறாக எழுதி கணக்கு போடுவது போலதான் வேத வசனத்தை தியானிக்காமல் பைபிளை படிக்காமல் வாழ்கிற வாழ்க்கை. ஃபார்முலா இல்லாத கணக்கு போல. ஃபார்முலா எழுத வேண்டும், ஆனால் நமக்கு ஃபார்முலா தெரியாது. ஏதோ ஒன்றை எழுதி கணக்கு போட்டால் அது எப்படி சரியான விடை வரும்? கணக்கு தவறாகிவிடும். நம் வாழ்க்கை தவறாகிவிடும். வேத புத்தகத்தை படிக்காமல் வாழ்ந்தால் நம் வாழ்க்கை தவறாகி அக்னி கடலில் பங்கடைவோம். தூக்கி எறிவோம் உலக இச்சைகளை. நாம் கர்த்தருடைய ஜனங்கள் என்றால் 10 கட்டளைகள் நம் இருதயத்தில் இருக்க வேண்டும். தினமும் அதன்படியே நாம் வாழ வேண்டும். 10 கட்டளைகள் என்னவென்றே தெரியாவிட்டால் எப்படி அதன்படி வாழ்வது? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம், உபாகமம் 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5, 6, 7 இந்த 3 வேத பகுதிகளிலும் தெளிவாக 10 கட்டளைகளை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இதை முதலில் உட்கார்ந்து படித்து ஆழமாய் புரிந்து கொண்டு பின்பு ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை தொடர்ச்சியாக படித்தார். மிக தெளிவாக நாம் வேத ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துடன் தெளிவான வாழ்க்கை வாழலாம். குழப்பங்கள் இருக்காது வாழ்க்கையில். இன்ப துன்பங்கள் எல்லோருக்கும் வரதான் செய்யும். ஆனால் இன்பத்திலும் நிம்மதி இருக்கும், நமக்கு துன்பத்திலும் நிம்மதி இருக்கும், சமாதானம் இருக்கும். நாம் என்றைக்கும் கவலை என்பதே நமக்கு இருக்காது. பார்க்கிறவர்கள் சொல்வார்கள், நீ ஏன் கவலைப்படுவதில்லை என்று பார்க்கிறவர்கள் கேட்பார்கள். நமக்கு எப்படிப்பட்ட துன்பம் வேண்டுமானாலும் வரலாம், வேதனை வேண்டுமானாலும் வரலாம், சூழ்நிலைகள் பயங்கரமாக இருக்கலாம். கவலை என்பதே இருக்காது. ஏனென்றால் பிரச்சனைகளும் நமக்கு தெரியும், அதன் முடிவும் நமக்கு தெரியும், அதில் காலமும் நமக்கு கர்த்தர் சொல்லிவிடுவார். பின்பு எதற்கு கவலைப்பட வேண்டும்? கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் வைத்து கஷ்ட காலங்களில் கொஞ்சம் சகித்து பொறுத்து அனுபவித்துக் கொண்டிருப்போம். இன்பமான காலத்திலும் எச்சரிக்கையுடன் பெருமை பாராட்டாமல் பாவத்திற்கு இடம் கொடுத்து விடாமல் இன்பமான காலங்களையும் நிதானத்துடன் கடந்து முடிப்போம்.
இப்படி ஒரு நல்ல பக்குவப்பட்ட மனநிலையை கர்த்தர் நமக்கு தருவார். வேத வசனத்தை தியானிக்கும் போதுதான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். 10 கட்டளைகள் தான் மனித வாழ்க்கையின் ஜீவனாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவி ஊதப்பட்டுதான் ஆதாம் ஐயா ஒரு மண் பொம்மையாய் இருந்தவர் ஒரு உயிருள்ள மனிதனாய் மாறினார். ஜீவாத்மாவானான் என்று ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய நாசியின் சுவாசத்தை ஊதும் போது முதல் மனிதன் கர்த்தருடைய சுவாசத்திலிருந்து உருவானான். சீனாய் மலையில் கர்த்தர் தமது திருவாய் மலர்ந்து அதே அவருடைய வாயினால் அவருடைய வார்த்தையினால் அவருடைய சுவாச காற்றிலிருந்து வந்த வார்த்தை தான் இந்த 10 கட்டளைகளும். இதன்படி வாழும்போது பரலோகத்திற்கு ஏற்ற ஜீவன் இந்த 10 கட்டளைகளில் இருக்கிறது. நாம் பரலோகவாசியாய் மாறுவோம், பரிசுத்தமானவர்களாய் மாறுவோம். கர்த்தருடைய வார்த்தையினால் தான் நாம் பரிசுத்தம் அடைய முடியும். அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவர் வசனத்தால் கழுவப்பட்டு அவருடைய நாமத்தை சுமப்பதினால் நாம் சுத்திகரிக்கப்பட்டு அப்படிதான் நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முடியுமே தவிர நாமாக கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்வது அல்ல. அதற்கான ஃபார்முலா இங்குதான் இருக்கிறது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்றால் இந்த கண்டிஷனை நிறைவேற்ற வேண்டும். 10 கட்டளைகளின்படி வாழ வேண்டும். அப்படி என்றால் வேத வசனத்தின்படி வாழ வேண்டும். அது மிக 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 சுலபமானது. நாம் ஒரு பரீட்சை ஹாலில் உட்கார்ந்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். கணக்கு பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறோம். அப்பொழுது ஒரு கணக்கு கொடுத்திருக்கிறார்கள். நமக்கு அந்த கணக்கை போட வேண்டும். ஆனா நமக்கு ஃபார்முலா தெரியாது. அந்த நேரத்தில் ஒருவர் ஒரு ஆசிரியர் ஃபார்முலா எழுதி கொடுக்கிறார். இதுதான் ஃபார்முலா எழுதிக்கொள் என்று. அப்பொழுது நம்மால் எவ்வளவு சுலபமாக அந்த கணக்கை போட்டுவிட முடியும்? ஃபார்முலா தெரிந்து விட்டது. பின்பு உடனே நாம் கணக்கை எழுதி விடை எழுதி முடித்து விடுவோம் அல்லவா? அதே போலதான் நம் வாழ்க்கையின் ஃபார்முலா வேத புத்தகம். அதை படித்துக் கொண்டால் நம் வாழ்க்கை சுலபமாகிவிடும். ஒருவேளை அந்த ஆசிரியர் அந்த ஃபார்முலாவை சொல்லாவிட்டால் கடைசி வரைக்கும் நம்மால் அந்த கணக்கை போட்டு முடிக்க முடியாது. நமக்கு தெரியாது. அந்த ஃபார்முலாவை தெரிந்து கொண்ட பின்பு நம்முடைய வேகம் எப்படி இருக்கும்? சுலபமாக நாம் செய்து விடுவோம். அதுபோல வாழ்க்கைக்கான ஃபார்முலா பைபிள் தான். அந்த வேத வசனத்தை அந்த ஃபார்முலாவை நாம் கற்றுக்கொண்டால், வாழ்க்கைக்கான ஃபார்முலாவை கற்றுக்கொண்டு நாம் தெளிவாக வாழ்ந்து பரிசுத்தம் அடைந்து இவ்வுலக வாழ்க்கையில் நிம்மதியை அனுபவித்து கர்த்தருடைய துணையோடு நித்திய ஜீவனையும் போய் சேர்வோம். அதற்கு நாம் செய்ய வேண்டியது கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். அன்று இஸ்ரவேலர்கள் யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல அவர்கள் உடன்படிக்கை செய்தார்கள் கர்த்தரோடு. உமக்கு கீழ்ப்படிவோம் ஆண்டவரே என்று அவர்கள் உடன்படிக்கைக்கு ஒப்புக்கொண்டார்கள். இன்று வரை அந்த இனம் கர்த்தருக்காக இருக்கிறது. நாம் தான் அந்த ஜனம், இஸ்ரவேலர்கள். இன்று வரை இந்த பூமியை அவர் கைவிடாமல் இருக்கிறார், அழித்து போடாமல் இருக்கிறார். காரணம் அவர்கள் செய்த உடன்படிக்கை. இன்றும் கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மக்கள் இந்த பூமியில் இருக்கும் வரை அவர் அவர்களை பாதுகாப்பார். கர்த்தருக்கு செவி கொடுக்காதவர்களை விட்டு அவர் விலகி விடுவார். நாம் கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவர்களாக, அவர் கட்டளைகளை கேட்டு நடப்பவர்களாக, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் வாழ்ந்து அவருக்கு பிரியமானவர்களாய் மாறி சமாதானமாய் இருக்கும். கர்த்தருடைய அன்பை பெற்றுக்கொள்வோம். கர்த்தரை நாமும் நேசிப்போம். இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.